உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. அவர் தகப்பன் நாம் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் கொண்டிருக்கிறோம். தேவன் பூமிக்கு வந்ததற்கு காரணம் அவர் தகப்பன். அவரை ஆட்டுக்குட்டியை செட் பண்ணி அனுப்பின காரணம் அவர் தகப்பன். உங்களுக்கு அவர் அடி வாங்கின காரணம் அவர் தகப்பன். உங்கள் பாவங்களை அவர் சுமந்தது காரணம் அவர் தகப்பன். காரணம் பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோரே பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவர் தகப்பனாய் இருந்து எல்லாவற்றையும் எனக்கு சேர்த்து வைத்தார். அப்ப இயேசு சொல்லிக் கொடுத்த விஷயம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பிதா என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார். பூமியில நம்ம இருக்கிறோம், எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் அனுபவிக்கணும்? பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த சத்தியம். பரலோகத்தில் இருக்காரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு அப்பா. பூமியில நம்ம இருக்கிறோம், நமக்கு பேரு, அவ்வளவுதான் சத்தியமே. அல்லேலூயா. முழு வேதாகமும் தகப்பனும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. அந்த உறவின் அடிப்படையில் தான் தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வித்து என்பதன் அடிப்படையிலே ஏதோ 32 நாள் உபவாசத்தை போட்டேன், வந்து கடுங்காப்பி குடிச்சேன், நான் வெள்ளை சட்டையை போட்டேன், மீசை எடுத்தேன், முடிய ஒட்ட வெட்டினேன், காலில் செருப்பு போடல என்பதின் அடிப்படையிலே அவற்றிலிருந்து ஒரு கிழிஞ்ச பனியனை கூட நீ வாங்கிட முடியாது. ஜாக்கிரதை. ஆமேன், ஆமேன். மனுஷன் நீதின்னு வந்தா ஒருத்தன் அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஒரே ஒரு அடிப்படையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கையத்தட்டு. அவர் தகப்பன் நாம் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் கொண்டிருக்கிறோம். தேவன் பூமிக்கு வந்ததற்கு காரணம் அவர் தகப்பன். அவரை ஆட்டுக்குட்டியை செட் பண்ணி அனுப்பின காரணம் அவர் தகப்பன். உங்களுக்கு அவர் அடி வாங்கின காரணம் அவர் தகப்பன். உங்கள் பாவங்களை அவர் சுமந்தது காரணம் அவர் தகப்பன். காரணம் பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோரே பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவர் தகப்பனாய் இருந்து எல்லாவற்றையும் எனக்கு சேர்த்து வைத்தார். இன்றைய பிரச்சனை என்ன என்றால், பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேவனே பார்த்தாங்க. அதான் பிரச்சனை. அவர் தேவனா? தேவன் தான். தேவன் உங்களுக்கு பிதாவா இல்லை, உங்கள் பிதா தேவனா இருக்கிறார். பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்க பிதா, அந்த பிதா தேவனா இருக்கிறாரு. ஆமே. எங்க அப்பா கலெக்டரா இருக்காரு, அப்படிதான் வரணும் நீங்க. ஆமா, கலெக்டர் அப்பாவை பார்க்க முடியாது, அப்பா தான் நீ கலெக்டரா பார்க்கணும். தகப்பன் இருக்கிறாரு, அவர் பிதா இருக்கிறாரு, அவர் வந்து தேவனா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன். கையத்தட்டு. தேவனாகிய பிதா இல்ல, எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? வித்தா இருக்கிறேன். என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார், காரணம் நான் வித்து. அவர் 2 பிள்ளை இருந்தான், மூத்த பிள்ளை இருந்தா, இளைய பிள்ளை இருந்தான், நல்லவன் இருந்தா கெட்டவன் இருந்தான். ஆனா 2 பேரும் அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. ஆமேன். கெட்ட குமாரன் நல்ல குமாரன், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு பிள்ளை போக மாட்டேன்னு சொன்னா, ஒருத்தன் போறேன், ஐயா அந்த போறேன், ஆனா போல. இன்னொருத்தன் வந்து அதெல்லாம் முடியாது சார், முடிஞ்ச பாத்துக்காங்க அப்படின்னு கோவத்தில் பேசுறான். ஆனா கடைசியில் மனஸ்தாபப்பட்டு போனான். குடிஞ்சு போறேன்றது முக்கியம் இல்ல, போயிடணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப 2 பேர் யார்தான்? என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய உறவு, தேவனுடைய வந்து சுதந்திர வீதம் அத்தனையும் நீங்கள் அவருடைய வித்தாய் இருக்கிறபடினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. வித்துல இருந்து தான் பரிசுத்தம் வருது, வித்துல இருந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வட்டம் தான் பார்க்குறோம். வித்து என்பது தான் நீதிமான் என்பது. நீங்கள் வித்து அப்படின்னா நீதிமான். அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமான்களாக முடிய அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரா? பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமான் கிடையாதா? அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க பிள்ளை ஆயிட்டா போதுன்னு அவர் நினைச்சாரு. நீங்க பிள்ளை ஆனாலே, ஒருத்தன் சொல்ல ஏசப்பா பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லவன் அர்த்தம். நல்லவன் நீதிமான் என்ன பேர் சொல்றான்? ஏசப்பாவின் சீஷன் நான் சொல்றேன், ஏசப்பா பிள்ளைன்றான். ஏசப்பா பிள்ளை என்கிற அர்த்தமும் நீதிமான் அர்த்தமும் கையத்தட்டு கொண்டு வருது. அப்ப பிள்ளை நீதி இங்கதான், இதுதான் சேருது.
அப்ப பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார்? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமன்ற மேட்டர் என்னங்க ஆச்சு? பிள்ளைனாலே அதுதான் நீதிமான். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமான் ஆக வேண்டும் என்பதற்கு அவரை என்ன உறவு தான் கொடுத்தாரு? பிள்ளை என்கிற உறவு தான் கொடுத்தார். பிள்ளைன்னு வந்துட்டீங்கனாலே நீங்க தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நீதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். திருபாயமாணிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு. அவர் பையன் அனில் அம்பானி சிகரெட் குடிக்கிற நபராக இருக்கலாம், அவர் பேச்சுக்கு சொல்ல தம் அடிக்கலாம், தண்ணியை போடலாம். ஆனால் அவர் ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒருத்தன், ரிலையன்ஸில் வேலை பார்க்குற ஒருத்தன், ஒரு கடைநிலை ஊழியன் எவ்வித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி சொத்து 50 பேர் எழுதி வச்சிட முடியாது. மீறி எழுதி வச்சா அனில் அம்பானி கேஸை போட்டு வாங்கிடுவார். எந்த நீதி? பிள்ளை என்கிற நீதி. கைத்தட்டுங்க வந்தவருக்கு. ஆமென், 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 ஆமென். அதாவது பிள்ளை என்கிற நீதியின் அடிப்படையில் தான் பிள்ளையாய் நீங்கள் இருப்பதே நீதிதான். எல்லாம் சொல்லுங்க, உங்க நீதி என்ன? அவ்வளவுதான். அப்பனுக்கு பிள்ளைக்கும் சண்டை கட்டி ஏறிட்டு இருப்பாங்க. ஆனா சொத்துன்னு வரும்போது என்ன செஞ்சுறாங்க? கேஸ போட்டு வாங்கிறாங்க. நீ என்ன தரது கோர்ட்டு தந்துருவியான்றாங்க. இல்லையா? அது ஒரு நீதி. புரிந்து கொள்ளுங்கள். அந்த நீதிக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டார் தேவன். கையை தட்டுனது அவருக்கு. தன்னை வம்படியா மாட்டிக்கிட்டாரு, லாக் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்பாவாகிறேன் அப்படியே என்ன அர்த்தம்? அப்பாவா என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் அர்த்தம். அவராதான் மாட்டினார் உள்ள வந்து. கையை தட்டு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.